சீரியல் ஆக்ட்ரஸ் வைஷ்ணவி அப்படின்ட்டு ஒருத்தவங்க அவங்க வந்து இப்போ ஒரு வீடியோ பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க சோசியல் மீடியால. அதுல லிட்டரலி அவங்க ரொம்ப அழுகுறாங்க. ஸோ அவங்க ஆதங்கப்பட்டு நிறைய வந்து பேசியிருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சோசியல் மீடியால வந்து அன்வான்ட் டேக்ஸ், மென்ஷன்ஸ், இந்த கமெண்ட்ஸ், பாடி ஷேமிங்ன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இந்த அசிங்கமான பிரிவுகள் சிலது இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அது போன்ற பிரிவுகள் வந்து பண்ணியிருக்கோம் வேணுமோ. ஸோ அதுக்கு வந்து அவங்க லிட்டரலி ரொம்ப கதறி எழுது நிறைய விஷயங்களை அந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களை பற்றி இதுக்கு முன்னாடியே வந்து சில ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, இதை வந்து இவங்க அஃபிஷியலா சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு இது போன்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களை வந்து சம்பந்தப்படுத்தி சில தேவையில்லாத கமெண்ட்ஸ், டேக்ஸ், மென்ஷன்ஸ் இது போன்ற விஷயங்களை வந்து மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பேட் நெகட்டிவ் பீப்புள்ஸ் எல்லாம் இப்போ அவங்க கண் கலங்கி வீடியோ வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பொன்னி சீரியல்ல வந்து நடிச்சிட்டு வராங்க விஜய் டிவில. இவங்க வந்து வெற்றி வசந்த் அவர்களுடைய மனைவி ஆவாங்க வைஷ்ணவி இவங்க. ஸோ அவர் வந்து சிறகடிக்க ஆசை சீரியல்ல வந்து ஒரு ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் அவங்க வந்து மனசு கஷ்டப்பட்டு பேசும்போது உண்மையா கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா நம்ம சோசியல் மீடியால இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்பதான் திருந்து போறாங்க. ஸோ அவங்க அந்த வீடியோல கிளியர் கட்டா சொல்றாங்க, இதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய சில கேர்ள்ஸும் இருக்காங்க, அதை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. சில பேர் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்களே அந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ மேற்கொண்டு இதே மாதிரி தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா லீகல் ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த வீடியோலயே சொல்லியிருக்காங்க. ஸோ என் சார்பாக இந்த இடத்துல வந்து நான் ஒன்று சொல்லிக்கணும். அதாவது இது வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நெகட்டிவ் பீப்புள்ஸ் வந்து சாக்கடை மாதிரி அவங்க என்ன பண்ணாலும் அவங்க அசிங்கமா பேசதான் செய்வானுங்க. ஸோ நம்ம வந்து அதெல்லாம் கண்டுக்காம இக்னோர் பண்ணி விட்டு போறது நல்லது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஒரு கெட்டது செஞ்சவங்களுக்கு எதிராக அந்த மாதிரி பேசுறாங்கன்னா சரி மனசு நிம்மதியா இருக்கும். கெட்டது செஞ்சவங்களுக்கு எதிராக அப்படி பேசுறாங்கன்னு போயிடலாம். பட் இங்க வந்து இந்த ஃபேம்ல இருக்கக்கூடிய நபர்களையும், இந்த ஹீரோ ஹீரோயின் இது போன்ற நபர்களையும் கடுமையா தாக்குறாங்க. அதை தாண்டி இருக்கக்கூடிய நபர்களையும், சாதாரண சாமானிய மனிதர்களோட ஒரு சில பீப்புள்ஸ் வந்து ஸோ தரகுறவான கருத்துக்கள், அசிங்கமான கருத்துக்களை வச்சு திட்டும் போதும் கேட்கும் போதும் அது கண்டிப்பா மனசு வலிக்கதான் செய்யும். தயவு செஞ்சு இது போன்ற கருத்துக்களை யூஸ் பண்ணி யாரையும் அந்த மாதிரி பதிவு பண்ணி திட்டாதீங்க. ஸோ அதை தயவு செஞ்சு திருத்திக்கோங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸை அந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ் இங்க நிறைய பேர் நல்லா தான் இருக்காங்க. இந்த நெகட்டிவ் பீப்புள்ஸை பார்த்து கேட்கறேன். ஸோ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.